Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். It's me Sandhya Lokesh. ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வீடியோஸ் போட சுத்தமா டைம் இல்ல. இந்த வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா முக்காவாசி பாப்பா தான் எடுத்துருந்தா. அதே எல்லாமே சேர்த்து ஒரு லாங் வீடியோவை தான் போட்டிருக்கேன். எனக்கு டைமே இல்ல. அதனால நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோஸ் தான் அதிகமா போட்டிருந்தேன். இது வந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள் வீடியோ. நான் வரலட்சுமி பண்டிகை பூஜை எல்லாம் எப்படி பண்ணா அப்படினு சொல்லிட்டு ஒரு vlog-ஆ போட்டிருக்கேன். ரொம்ப நாளும் ஆச்சு லாங் வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு உங்க கூட இன்னைக்கு இந்த வரலட்சுமி பூஜை வந்துட்டு நான் எப்படி பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே ஒரு வீடியோ வந்துட்டு பாப்பா எடுத்தது எல்லாமே சேர்த்து நான் வீடியோவா போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. இது வந்துட்டு வியாழக்கிழமை பூஜை சாமான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படினு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாமியை உட்கார வைக்கிறதுக்கு எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கீழ வந்து கிராஸ் மேட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பூஜை ரூம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் சாமிக்கு சாமி போட்டோஸ்க்கு விக்கிரகத்துக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வெச்சிட்டேன். இத எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து ஈவினிங்காவே செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் பசங்களுக்கு வந்துட்டு டின்னர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமா தான் சாமி உட்கார வைக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணனும். அதனால முதல்ல வந்துட்டு பூஜை ரூம் வந்துட்டு ஈவினிங்கா வந்து பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்து வேலை செய்யிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பூஜை சாமான் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் எப்படி நீங்க க்ளீன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன் இனிமேல். பூஜை சாமான் எப்படி க்ளீன் பண்றதுன்னு ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு நாங்க வந்து டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கு அப்புறம் நான் முதல்ல ஆரம்பிச்ச வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த குத்து விளக்குக்கு வந்துட்டு நான் வந்துட்டு கண்ணாடி வளையல் தான் போட்டு அலங்காரம் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வந்துட்டு இந்த குத்து விளக்குல இருந்து ஆரம்பிக்கிறேன். மேலே இருக்கிற குத்து விளக்கு திரி போட்டு விளக்கேத்துவோம் இல்லீங்களா அத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு நான் வந்துட்டு ஒரு பக்கம் ரெட் கலர் வளையல் போட்டுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பாப்பா வந்துட்டு கிரீன் கலர் வளையல் போட்டுட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் மேலே இருக்கிற விளக்க வந்துட்டு நான் த்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கொஞ்சம் வளையல் பத்தலன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபில் பண்ணா அப்பதான் கரெக்ட்டா உட்காரும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு கிரீன் கலர்ல தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போட்டு குத்து விளக்குக்கு விளக்கு ஏத்தணும்னா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஷார்ட் வீடியோலயும் வந்துட்டு போட்டுருக்கேன். பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றப்போ நான் குத்து விளக்குக்கு இந்த மாதிரி வளையல் போட்டு பூஜை பண்ணியிருப்பேன். நீங்க வேணா வீடியோஸ்ல செக் பண்ணி பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குத்து விளக்கு இந்த மாதிரி போட்டு சூப்பரா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வந்த உடனே கேட்டது அழகா பண்ணிருக்க இந்த குத்து விளக்கு வளையல் போட்டு அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இந்த கிளாத் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் மேல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் கலசத்துல வந்துட்டு என்னென்ன போடணுமோ அது எல்லாத்தையுமே நானும் பாப்பா 2 பேரும் சேர்த்து தான் போட்டோம். மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் பச்சை கற்பூரம் சேர்த்திருக்கேன். அதுக்கு அப்புறம் கலசத்துல போடுற ஏலக்காய் கிராம்பு ஜவ்வாது அதுக்கு அப்புறம் கல்கண்டு இந்த மாதிரி எல்லாமே கலசத்துக்கு தேவையான பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது எல்லாமே சேர்த்துட்டேன். ஜாதிக்காய் ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. அந்த மங்களகரமான பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். அதுக்கு அப்புறம் நான் கோலம் போட்டுட்டு கீழ வாழை இலை வெச்சிட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மாமியார் வந்துட்டு ஆலாக்கு அரிசி ஃபுல்லா போடணும்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களே எல்லாமே போட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்க சொல்லிட்டேன். அவங்க எல்லாமே அத வெச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா சாமிக்கு தாம்பூலம் வைப்பேன். எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் வைக்காம வெச்சிட்டு இருந்தேன். அதனால சைடுல வெச்சிட்டு இருந்தேன். இப்போ ஸ்டாண்ட் இருக்குறதுனால கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. அதனால நான் அந்த அரிசி மேலேயே வெச்சிருக்கேன். வெத்தலை பாக்கு பழம் பூ 11 ரூபாய் சில்லறை காசு அதுக்கு அப்புறம் லெமன் வெச்சிருக்கேன். நான் எப்பவுமே வருஷம் தாம்பூலம் இந்த மாதிரி தான் சாமி பக்கத்துல வைப்பேன். அது எல்லாமே அதுக்கு கீழேயே வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புடவை கட்ட ஆரம்பிச்சிட்டேன். அத்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரில்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் அதுக்கு அப்புறம் புடவை கட்டிட்டேன். பாப்பா நான் 2 பேருமே பாத்தீங்கன்னா சேர்ந்து புடவை கட்டி அலங்காரம் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு அம்மனுடைய முகம் வந்துட்டு அபிஷேகம் பண்ணி பூஜை ரூம்ல வெச்சிருக்கேன். அதையுமே கொண்டு வந்து சாமிக்கு புடவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு முகம் கொண்டு வந்து வெச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் பாப்பா பாத்தீங்கன்னா இந்த தட்டு எல்லாமே வெச்சிட்டு காலையில நீ ஃப்ரூட்ஸ் வைக்கிறப்போ நான் எந்தெந்த தட்டுல பேர் எழுதி இருக்கனோ அதுல வெச்சிடுமா அப்படினு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன ஐடியாவா இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் வேலை ஈஸியா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு பிளேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு அதுல எல்லாமே ஃப்ரூட்ஸ் நேம் எல்லாம் எழுதி அதுல போட்டு வெச்சிட்டு இருந்தாங்க. குத்து விளக்கும் 2 பக்கம் வெச்சிட்டேன். என்கிட்ட இருந்த எலிஃபண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் இந்த
கோமாதா சிலையும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நைட்டு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதையெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு தான் போகணும். பவளமல்லி செடியில் பார்த்திங்கன்னா பூ அந்த அளவுக்கு விட்டுருந்துச்சு. வெளியில் போன உடனே சும்மா அப்படி காற்று வீசுகிறப்போ அந்த அளவுக்கு மணமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வாசலில் வந்து தண்ணி தொளிச்சிட்டு கோலம் போட ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா நான் 2 பேருமே தான் போயிட்டு கோலம் போட்டோம். எல்லா வேலையுமே முடிச்சுட்டு கிட்டத்தட்ட எனக்கு தூக்கமே இல்லை. அப்படியே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு துளசி செடி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ வச்சுட்டு கஜவஸ்திரம் எல்லாமே போட்டிருந்தேன். நெய்வேத்தியத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட் கல்கண்டு இருக்குது, அதை தான் வச்சு பூஜை பண்ணிட்டேன். முதல்ல வெளியே வந்துட்டு நான் துளசி செடிக்கு பூஜை பண்ணேன். நான் வியாழக்கிழமையே ரெடி பண்ணல, வெள்ளிக்கிழமை இன்றைக்கி காலையிலே ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு சாமிக்கு விளக்கு ஏற்றிக்கிட்டேன் இங்கே துளசி தாயார்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்துட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டேன். 5 மணிக்கெல்லாமே விளக்கு ஏற்றிட்டேன் பூஜை ரூமில். நான் எப்போவுமே தொனை விளக்கை ஏற்றுறதுக்கு இந்த மாதிரி ஊதுபத்தியில் வச்சு தான் தொனை விளக்கை ஏற்றிப்பேன். டைரெக்டாக மேட்ச் பாக்ஸில் வச்சு ஏற்றிக்க மாட்டேன். ஏன்னா மற்ற விளக்குமே நம்ம வந்துட்டு மேட்ச் பாக்ஸ் வச்சு ஏற்ற மாட்டோம். அதனால் தொனை விளக்கு வந்துட்டு எல்லா விளக்கையுமே வச்சு ஏற்றுறதால நான் வந்துட்டு எப்போவுமே தொனை விளக்கில் இந்த ஊதுபத்தியில் வச்சு தான் ஏற்றிப்பேன். நிறைய பேர் வந்துட்டு டைரெக்டாக மேட்ச் பாக்ஸ்லேயே ஏற்றிப்பாங்க தொனை விளக்கு கூட. அந்த மாதிரி செய்யாதீங்க. ஊதுபத்தியில் ஏற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தியை கொண்டு தொனை விளக்கை ஏற்றிக்கோங்க, ரொம்பவே நல்லது. நான் எப்போவுமே அப்படி தான் ஏற்றுவேன். அதுக்கப்புறமா மற்ற விளக்கு எல்லாமே ஏற்றிப்பேன். அதுக்கப்புறம் விளக்கு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு தொனை விளக்கை இந்த மாதிரி பூ வச்சு குளிர் வச்சுடுவேன். இல்லைனா எண்ணெய் ஊற்றி வச்சு கண்டினியூஸாக எரிய வச்சுக்கலாம். நான் வந்துட்டு குளிர் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா தூபதீப ஆராதனையெல்லாம் காட்டி பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன். நான் அதுக்கப்புறம் பூஜை ரூம்லேயே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். சிட்டி காஜிலு, கோமதி சக்கரம், சோழி, குன்றின் மணி இதெல்லாமே வச்சு நான் வந்து சாமிக்கு இங்கேயே பூஜை ரூம்லேயே அர்ச்சனை முடிச்சுக்கிட்டேன். அத்தையும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க, எழுப்பி விட்டுட்டேன். அவங்க வரத்துக்குள்ளே நான் வந்து பூஜை ரூமில் ஃபஸ்ட்டு பூஜை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் குளிச்சுட்டு வந்து எல்லாமே வந்து பூவெல்லாம் வந்துட்டு காலையில் தான் போட்டேன். பூஜை ரூம்லேயும் சரி வெளியிலையும் சரி துளசி செடிக்கிட்ட. அதுக்கப்புறம் வெளியில் வரலட்சுமி கிட்டேயும் சரி நான் காலையில் தான் பூ எல்லாமே போட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணேன். நைட்டே பூ போட்டு வைக்கல நான். இதை எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அத்தை வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குத்து விளக்கு எல்லாமே ஏற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் ஊதுவத்தி எல்லாம் காட்டி தூப ஆராதனை எல்லாமே காட்டி முதல்ல அத்தை தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஊர்லேருந்து இதுக்காகவே வந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் எங்கள் மாமியாரையே எல்லாத்தையும் செய்ய சொன்னேன். இந்த இடத்துல மட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீனாக நான் வந்து பாப்பா எழுதி வச்ச மாதிரி தட்டில் எந்தெந்த பழம் எந்தெந்த தட்டில் வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. அதுலேயே அரேஞ்ச் பண்ணிட்டேன். காலையில் குளிச்சுட்டு வந்துட்டு நைட்டே வச்சு வைக்கணுன்னா எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் காலையிலேயே வச்சேன். ஏன்னா எனக்கு நைட்டே வைக்கிறதுக்கு டைமும் இல்லை. அதனால் இருக்கிற வேலை எல்லாமே முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண உடனே அத்தை பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் தூப ஆராதனை எல்லாமே காட்டிட்டாங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என் மாமியார்கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். இன்றைக்கி பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டா ரொம்ப நல்லது. அதனால் வீட்டுக்கு பெரியவங்க அத்தைன்றதுனால அவங்கக்கிட்டயே முதல்ல ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவும் பூஜை எல்லாமே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வந்துட்டு கையில் கட்டிக்கிட்டேன். பூஜையை முடிச்சுட்டு அத்தை கையிலே கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து மதியம் லஞ்ச் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்துட்டு தம்பி வீட்டுக்கு தான் மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தம்பி ஒய்ஃபுக்கு முடியாததால் கலசம் வச்சு சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவே பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு அம்சமாக இருந்துச்சு. அங்கே முடிச்சுக்கிட்டு அப்புறமா அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். இது வந்து அக்கா வீட்டில் வந்து பண்ணது. அக்காவும் பார்த்திங்கன்னா கலசம் தான் வச்சுருக்காங்க. அடுத்த வருஷத்துலேருந்து கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களும் நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கும் போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். இதுதான் எங்கள் நாத்தனா வீட்டில் எடுத்தது. இந்த வேலையெல்லாமே பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே 5:30 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே ஒவ்வொருத்தராக பார்த்திங்கன்னா தாம்பூலம் வாங்குறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதையெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நான் நல்லா பண்ணேன்னா இதை விட இன்னும் நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ எடுத்த வீடியோ எல்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா எடுத்த வீடியோ தான். எதுவும் நினச்சிக்காதீங்க, எனக்கு லாங் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காகவே எடுத்திருக்காங்க. அதையெல்லாமே வச்சு தான் நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாருக்குமே வரமகாலட்சுமி வாழ்த்துக்கள். லேட்டாக சொல்கிறேன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. வீடியோ போடுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றது ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரகப்பிரவேசம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க. நான் எப்படி வரமகாலட்சுமி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நீங்கள் உங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மனசுக்கு திருப்தியாக என்னுடைய வரமகாலட்சுமி பூஜையை நான் முடிச்சிருக்கேன். ஒரு ஆளாக இருந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. வீடியோ போடுறதுக்கு காரணம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு லாங் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்.